அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 29/4/2025 சித்திரை மாதத்தின் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை 3ஆம் பிறை தரிசனம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சித்திரை மாதத்து செவ்வாய்க்கிழமையில கிருத்திகை வர்றதும் 3ஆம் பிறை வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த நாளில் காலை எழுந்ததும் இந்த தண்ணீரை குடிங்க. உங்களுக்குள் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும், தெய்வ சக்தி அதிகரிக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ நடமாட்டம் அதிகரிக்கும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, தீய சக்திகளின் பாதிப்புன்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பரிகாரங்கள் மூலம் சரி செய்யலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக மிக எளிமையான இந்த சூட்சும பரிகாரத்துக்கு தேவையான பொருள்: ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சொம்பில் தண்ணீர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே தாராளமாக குடிச்சிக்கலாம். இல்லைங்க, நான் ஒருத்தர் மட்டும்தாங்க, உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன டம்ளராக பார்த்து, அதனால் நிறக்க தண்ணி இருக்கணும். சின்ன டம்ளராக பார்த்து நிறக்க தண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் 5-6 பேர் இருக்கோங்க. ஒரு செம்பு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டுமா, நிறக்க எடுக்கணும். அதாவது சொம்பில் மேலே தழும்பு இருக்கணும், டம்ளர் எடுத்தாலும் தழும்பு இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நான் முதல்ல கணக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 பேருக்கு தகுந்தாற்போல் சொல்கிறேன். 1 மிளகு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு நல்லா பொடி பண்ணி எடுத்து 2 டம்ளரில் தண்ணீர் எடுத்து தனித்தனியாக டம்ளரில் அதில் பாதி பாதி பொடியை கலந்து வச்சுக்கோங்க. குறைந்தது 20 நிமிடங்கள் கழித்து, தண்ணீரில் கலந்த பிறகு அந்த 20 நிமிடங்கள் கழித்து தான் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிக்கணும். இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் கிட்ட இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ் வெளியில் போகும். அப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் சொல்லிட்டு குடிக்கணும். உங்கள் குலதெய்வத்தோட பெயரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு குலதெய்வத்தோட பெயர் தெரியலையா, உங்கள் இஷ்ட தெய்வத்தோட பெயரை 3 முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிங்க. இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதுனால பிரபஞ்சத்தின் சக்தியாலே உங்களுக்கு பணவசியமும் உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சம் பரிகாரத்தை சிறிய குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் செய்யலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு முழுங்கு மட்டும் கொடுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்னை வாராகியின் அருளாலும், முருகப்பெருமானின் அருளாலும், பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.